கர்த்தர் நல்லவரும் மகிமை நிறைந்தவரும் மாறாதவரும் உயர்ந்திருக்கிறவருமாய் இருக்கிறார். ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். வார்த்தை அப்படிதான் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகளை அவர் கொடுப்பார். ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 143, சங்கீதம் 143 எடுக்கலாம். சங்கீதம் 143வது சங்கீதம், அதுல 10வது 11வது வசனத்தை வாசிக்கலாம். புதிய பழைய ஏற்பாட்டில் 759வது பக்கம். உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக, என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி, உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை, என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி, இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்திருக்கிற இந்த நல்ல அற்புதமான தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுக்கே மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தேவன் இந்த வசனத்தில் இருந்து சில காரியங்களை நாம் படிப்பிக்க தேவன் உதவி செய்வாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சங்கீதம் 143:10 நாம் வாசிக்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். ஆமென். முதலாவது பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் கலாத்தியரின் நிருப புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது அவன் தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கலாம். மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. கலாத்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 1:1. மனுஷராலும் அல்ல, மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும், இயேசு கிறிஸ்துவினாலும், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும், பிதாவாகிய தேவனாலும், அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும், அப்போஸ்தலனாயிருக்கிற பவுலாகிய நானும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நான் மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல, மனுஷர் மூலமாயும் ஏற்படுத்தப்பட்டவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தான் கற்றுக்கொண்டது கிறிஸ்துவினிடத்தில் என்பதை குறித்தும், தான் கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே சொல்லுகிறான், அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல். யாரால? கிறிஸ்துவினாலும், அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனாலும். அல்லேலூயா. 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 பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி வேதத்திலே அநேக வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதையும் சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன். அப்போஸ்தலன் என்றால் என்ன? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். என்ன, எதற்காய் அனுப்பப்பட்டவன்? கிறிஸ்துவின் போதனையை சொல்லுகிறதற்காக, கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை பேசுகிறதுக்காக, கிறிஸ்து இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார், நீர் இதை செய் என்று சொல்லி அதை போதிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டவன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் மூலமா நாம எதை கத்துக்கிறோங்கிறது விஷயம் இருக்கு. நம்ம வாசித்த சங்கீதம் 143:9 என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? 10வது வசனம் என்ன சொல்லிச்சு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு, தேவனுக்கு பிரியமானதை செய்கிறதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டியது கிறிஸ்துவினிடத்தில்
அவருடைய அப்போஸ்தலர்களிடத்தில். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அவர்கள் என்ன செய்வார்கள்? கிறிஸ்துவின் போதனை, இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி ஆமென். அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஹalleluya. அல்லேலூயா. யாருக்கு? அவருடைய சீஷர்களுக்கு. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்துல கடைசி பகுதிக்கு வாங்க. ஆமென். அல்லேலூயா. 20வது வசனம் வாசிக்கலாம். 19 வாசிக்கவா? வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவர் கற்றுக் கொடுத்த, அவர் சொல்லிக் கொடுத்ததை போதிக்கிற ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. யார் யாது? அவன்தான் அப்போஸ்தலன். அல்லேலூயா. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல், பல இடத்துல அதையும் சொல்றார். பவுல் சொல்லும்போது, பவுல் மட்டும் இல்ல, நாங்க கர்த்தருடைய கிருபையில 2009 ரட்சிப்பை தந்து, பின்பு ஊழியத்தின் அழைப்பை தந்து 2010 ஹைதராபாத் பட்டணத்துக்கு வேலைக்காக கொண்டு போயிட்டார். அங்க ஏறக்குறைய 2016 மார்ச் மாசம் வரைக்கும் இருந்தோம். ஆண்டவர் ஊழியத்திற்கு 2019 அழைச்சார். ஊழியத்துக்கு அழைத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று காத்து கொண்டிருந்த பொழுது, லூக்கா 10:3 படி புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல உங்களை அனுப்புகிறேன். நீங்க வாசிங்க அதை. லூக்கா 10வது அதிகாரம் 3வது வசனம். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையும் போதும். அப்போ இந்த வசனம் தான் நம்முடைய ஊழியத்தின் ஆதார வசனம். இதை சொல்லி நாங்கள் சில ஆண்டுகள் ஹைதராபாத் பட்டணத்திலே ஒரு மிஷனரி ஊழியம், அப்போஸ்தல ஊழியம், அந்த ஊழியத்தோடு, அந்த அப்போஸ்தலனோடு ஒரு 5 ஆண்டுகளுக்கு அவரோடு கூட இருந்து நாங்கள் பயணித்தோம். 2011 2016 வரைக்கும் அவரோடு நாங்கள் பயணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2016 நாங்கள் அங்கிருந்து சில சூழ்நிலையினால், கர்த்தர் எங்களை பணித்ததினால் நாங்கள் சென்னைக்கு வரும்படியான ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. சென்னையிலிருந்து 2017 ஆண்டு கடைசியில் இறுதியிலே சொல்றாரு, நான் உனக்கு தரிசனமாய் தந்த இந்த பூமிக்கு கடந்து போ என்று சொன்னார். அனுப்பப்பட்டு, கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்டு, நாங்களாக இந்த ஊருக்கு வரல, எங்களுடைய தெரிந்து கொள்ளுதலும் அல்ல, அவர் எங்களை அனுப்பினதுனால் இங்கே வந்து சேர்ந்தோம். அப்போ அப்போஸ்தல ஊழியம் என்பது அவரால் அனுப்பப்பட்டு செயல்படுத்துகிற ஒரு ஊழியம். இப்படிப்பட்டவர்களை என்ன செய்வார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டுமானால், தனக்குரியவைகளை மேலாக சொல்லுகிறது அல்ல, மாறாக கிறிஸ்து என்ன எங்களுக்கு கட்டளையிட்டாரோ, கிறிஸ்து என்ன பணித்திருக்கிறாரோ அதை பேசி கிறிஸ்துவினிடத்தில் ஒருவரை சேர்க்கிற ஒரு ஊழியத்தை செய்தல். அல்லேலூயா. நாங்கள் எங்களுக்குரிய காரியங்களை பிரதானப்படுத்தி ஒரு நாளும் எங்கும் சொன்னதில்லை. இங்கே இருக்கிறவர்களும் சரி, நீங்க ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் நீங்க அதை கவனிச்சிருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றோம். நீங்க எதை செய்தால் கிறிஸ்துவினிடத்தில் நெருங்க முடியும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று அங்கே சங்கீதக்காரன் வாஞ்சிக்கிறான். அந்த வாஞ்சையானது
அவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்க்குதலோடு அது இருக்கிறது. அந்த சங்கீதம் சொல்லுகிறது அது தாவீதின் சங்கீதம் என்று. அந்த தாவீது தன் இருதயத்தில் வாஞ்சையோடு, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும், உமக்கு பிரியமானதை நான் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. இந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்குமானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் அந்த வாஞ்சை இருக்குமானால், அந்த வாஞ்சை இருக்கிறதுனால தான் இந்த ஜெபத்துல இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? தேவனுடைய வார்த்தை என்ன எனக்கு கிடைக்கும், தேவன் என்னிடத்தில் என்ன பேச விரும்புகிறார், நான் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வாஞ்சை உங்களுக்குள் உண்டாயிருந்தால் அதுதான் காரியம் இங்கே அமர்ந்திருக்கவும் இந்த ஆன்லைன்ல நீங்க அட்டெண்ட் பண்றதுக்குமான காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னோடு ஆண்டவர் பேச வேண்டும், நல்லது. எனக்கு உரியவைகளை அவர் சரியா எனக்கு தர வேண்டும், நல்லது. பேசுறத செயல்படுத்த, என்னுடைய செயலுக்கு நான் கொண்டு வருகிறவனாக, அதை நான் செயல்படுத்துகிறவளாக இருக்கிறேனா, அதுதான் விஷயம். ஆண்டவர் பேசிடுவார். ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? பேசிடுவார். ஆனால் நம்முடைய செயலுக்குள்ளே அதை கொண்டு வருகிறோமா? அது ரொம்ப அவசியமானது. செயல்படுத்துகிறோமா? சங்கீதக்காரன் கேட்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன். ஆமென். அதோட முடிக்கல, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. தி எக்ஸ்பெக்டேஷன், அந்த மனுஷனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு, அவனுக்குள் என்ன இருக்கிறது என்று கவனிப்பீர்களானால், ஆண்டவரே நான் சரியான பாதையில நடக்கிறதுக்கு எனக்கு ஒரு கைடன்ஸ், அதாவது என்னை வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டி அவசியம். அது யாரா இருக்கணும்? உம்முடைய ஆவியானவராய். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆமென். இப்போ நாங்க உங்களுக்கு வழிகளை சொல்லி கொடுக்கிறோம். என்ன வழி? எப்பா என் மகனே என்ன செய்ய, என் சகோதரனே சகோதரி என்ன செய்ய தெரியுமா? இங்க பாருங்க, வசனத்தை உறுதியா பிடிங்க. நிறைய பேர் அதை செய்வாங்க. ஆனா என்ன பிரச்சனை இருக்கும் தெரியுமா? செல்ஃப் டினாயல் இருக்காது. அதாவது தன்னுடைய சுயம் மரித்த வாழ்க்கை இருக்காது. அப்படின்னா என்ன பிரதர்? அதாவது இருதயத்துல நினைக்கிற எண்ணங்களை எல்லாத்தையும் பேசுற சிலர் உண்டு. எண்ணங்களை சிறையாக்கணும்னு வசனம் சொல்லுது. நாம சில மாதங்களுக்கு முன்னதாக அதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எண்ணங்களை சிறையாக்குதல் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லது. சரி, அப்போ எண்ணங்களை சிறையாக்குறது எப்படி? நான் அதை கட்டளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் பேசுறது சரியா கிடையாது. இன்னொன்னு, என்னை பாதிக்கிற மாதிரியான காரியம் வருது, என்னுடைய சுயத்தை நான் விரும்புகிற காரியத்துக்கு எதிரா ஒண்ணு நடக்கு, கிறிஸ்துவுக்காக அதை நான் பகுத்து அறிகிறவனா இருக்கிறனா இல்லையா? அது நிறைய பேர்ட்ட இருக்கிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகருக்கு ஏற்படுற ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய போராட்டம், அவர்கள் தங்களுடைய சுயத்துக்குரியவைகளை நாடுகிற தன்மை. அது எப்படி ஐயா எதிர்க்கிறது? அது இருதயத்துல வர்ற எல்லாத்தையும் பேசினாலும் பிரச்சனை. ஃபில்டர் பண்ணணும். அதை எப்படி பண்றது? ஃபில்டர்னானது வடிகட்டுதல். அது எப்படி ஐயா வடிகட்டுவீங்க? உங்களுடைய வார்த்தையினாலே. வார்த்தையை எப்படி? ஆண்டவரே வசனம் சொல்லுது, எபேசியர்ல இருக்கிறது. எபேசியர் 5:11, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அப்ப கடிந்து கொள்ளுதல்னால அதை மேற்கொள்ள முடியும். என்னுடைய சுயமான எண்ணம், சுய விருப்பம், சுய வாஞ்சை, இவைகள் என்ன செய்யும்? நான் கிறிஸ்துவின் போதனையை கை கொள்ளக்கூடாதபடிக்கு,
கிறிஸ்துவின் பின்னே நான் நடக்க கூடாதபடிக்கு என்னை தள்ளி போடுகிறவைகளாய் அது மாறிடும். அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டா சரியாயிருங்க பிரச்சனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுடைய ஆவிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை பேசுறேன். இது மாம்சத்துக்குள்ளே கடக்குது. இந்த மாம்சம் ஆவியும் என்ன செஞ்சிருது? ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று இச்சிக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆவி தேவனுக்குரியவைகளை சிந்திக்க ஆரம்பிக்கிறது, ஆனால் மாம்சமோ உலகத்தின் காரியங்களை சிந்திக்கிறது. மாம்சத்தின் சிந்தனை மரணம் என்றும் ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்றும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை நாம எதை தெரிஞ்சுக்க போறோம்? பல நேரம் இந்த ஆவி மேற்கொள்ளுகிறது இல்ல, மாம்சம் மேற்கொள்ளுகிறது. பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா பிரியாணி மேல ஒரு ஆசை. இந்த டயபெட்டிக் பேஷண்டா இருக்கிறவங்க இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனா அந்த இனிப்பு மேல அதை பார்த்த உடனே ஒரு சின்ன வாய் போட்டுருவோம். அது என்னது? கண்ட்ரோல் இல்லை, கண்ட்ரோல் இல்லை. இந்த உலகத்தில் நாம் ஜீவனம் அதிக நாள் பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நமக்கு ஆரோக்கியம் அவசியம். அந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் தர வேண்டும். ஒருவேளை ஆரோக்கியத்தில் கோளாறுகள் வந்தால் அதை எப்படி சரிகட்ட வேண்டும் என்கிற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். இது இல்லைன்னா என்ன நடக்கும்? வாயை கண்ட்ரோல் பண்ணலாம் பிரச்சனை, சாப்பிடுறதுல பேசுறதுல வாயை கண்ட்ரோல் பண்ணனாலும் ஆவிக்கு பிரச்சனை வந்துடும். சமாதானம் போயிருங்க. இயேசு சொன்னார், உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னார் இயேசு. அதை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு சமாதானம் குறைச்சலா மாறிடுது. சமாதானம் குறைச்சலா என் வாழ்க்கையில நடக்குது. கொஞ்சம் யோசிப்பார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாய் கட்ட முடியுதா? சாப்பிடுறதுல மட்டும் இல்ல, பேசுறதுல ரெண்டுமே அவசியம். சாப்பிடுறத இது எனக்கு ஒத்துக்கிடாது, வேண்டாம், ஒதுக்குறது. எதுக்கு? என் சரீரத்தை நான் பேணி காக்குறேன், என் சரீரத்தை நான் பாதுகாக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றதுனால அது செய்யணும். நம்முடைய ஆத்மாவை காப்பாத்துறதுக்கு வாயின் வார்த்தையில கவனம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்? என்னுடைய ஆத்மாவை நான் காத்துக் கொள்ளுகிறதுக்கு வாயின் வார்த்தைகளில் கவனம் அவசியம். சிலர் வார்த்தையை சொல்லிடுவாங்க, சொன்ன உடனே கேட்டவங்க இருதயம் நொறுங்கிரும். அச்சோ தெரியாம சொல்லிட்டேன், சாரி 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 1000 நேரம் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த சாரிங்கிற வார்த்தை அல்லது மன்னிச்சிருங்கன்னு சொல்ற வார்த்தை ரொம்ப சுலபமான ஒரு பயன்பாடாக இருக்கிறது. உண்மையிலேயே தன் இருதயத்திலிருந்து ஒருவர் மனங்கசந்து மன்னிப்பு கேட்கிறது என்பது குறைந்து கொண்டே வருகிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதுதான் வேலை, எங்க வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொன்னபடியே அவர் கட்டளையிட்ட யாவையும் உபதேசம் பண்ண வேண்டியதுதான் எங்க வேலை. அப்ப அதை செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் எப்படி அதை நடக்கணும்? நான் செயல்பட வேண்டிய விதங்கள் என்ன? நான் எப்படி அதை செயலுக்கு கொண்டு வந்து அதை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும்? இயேசு சொன்னார், உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது. நம்மளை பார்க்கிறவன் எப்பா வாயை திறந்தான்னா வருவோம் பாருங்க, வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துற மாதிரி வருவோம் பாருங்க வார்த்தை. அப்படி சொல்றாங்களா? அல்லது அவரோட பேசினேன், கொஞ்ச நேரம் தான் இருந்த அவரோட, எப்பவும் அவரோடவே இருக்கணும் போல இருக்கு, அந்த அக்காவோடவே இருக்கணும் போல இருக்கு, அந்த அண்ணனோடவே இருக்கணும் போல இருக்கு, இல்ல அந்த தம்பியோட இருக்கணும் போல இருக்கு, தங்கச்சியோட இருக்கணும் போல இருக்கு. அப்படி அழகா மதுரமா பேசுறான். அப்படி சொல்றாங்க, நான் ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை அறிந்து கொள்ளும்படி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். நான் வாசித்த வசனம் சங்கீதம் 143 10-11. இது ரெண்டையும் சரி கட்டிட்டு செம்மையான வழியிலே உம்முடைய ஆவியானவர் என்ன நடத்தட்டும். செம்மையான வழி எனக்கும் செம்மையா இருக்கணும், உங்க பார்வைக்கு செம்மையா இருக்கும், உங்க பார்வைக்கு எது செம்மையா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழியில என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி
சங்கீதக்காரனாகிய தாவீது பரிசுத்த ஆவியானவர் தன்னை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சி கேட்கிறத பார்க்கிறோம். 11வது வசனத்தில் சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 143:11. கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்ன செய்யுங்க, என்னை உயிர்ப்பீங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை கேட்பீங்க? உயிர்ப்பித்தல் என்று சொன்னா என்னங்க? ஏற்கனவே நான் நல்ல முறையில் ஆண்டவரோடு இருந்தேன், இப்பொழுதோ எனக்கும் அவருக்குமான ஒரு சம்பந்தம் சரியில்லாம இருக்கு, என திரும்ப, ஆங்கில பதம் சொல்லுது, ரிவைவ் மீ. இன்னைக்கு சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், அவர்களுக்குள் இந்த உயிர் மீட்சி அல்லது உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு நிலை என்பது இல்லை. அதனால நிறைய பிரச்சனை. மறுபடியும் பிறந்து அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நிச்சயமாய் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நான் ஒன்று சொல்றேன், இந்த குடும்பத்துல உறவுகளுக்குள்ள ஒரு பெரிய காரியம் வரும். இவர் என்ன மதிக்கல, அவர் என்ன மதிக்கல, அவர் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு, அவன் பேசல நான் பேசல, இல்ல வருது இல்லையா? நான் சொன்னேன், தேவ பிள்ளைகளுக்கு பேசுவோம், நான் சோத்திரம் சொன்னேன், அவர் திரும்ப ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க. அவர் எந்த காரியத்துக்காக அப்படி போனாரு தெரியாது, அந்த அம்மா ஏன் அப்படி நடந்துக்குச்சு தெரியாது. ஆனா தேவனுக்குள் மறுபடியும் பிறந்தவன் என்று சொல்லுகிற சிலர் சொல்லுகிற காரியம், என்னைய மதிக்கல அதனால நான் மதிக்கல. அப்ப இது என்னது? எனக்குரிய செல்ஃப் டினாயல் என்பது இல்லை. செல்ஃப் டினாயல்னா என்னை சுயம் வெறுத்து, என்னை நான் சுயம் செத்த ஒரு வாழ்க்கைக்குள் நான் வரவில்லை. கேட்கலாம், அது எப்படி பிரதர்? நாங்க பிராக்டிஸ் பண்ணாத எதையும் உங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கல. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலையும் உங்களைப் போல நாங்களும் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழுகிறவர்கள். எனக்கு ஒரு மனைவியும் 2 பிள்ளைகளும் உண்டு. எனக்கு தகப்பனார் இருக்கிறார்கள், என் மனைவிக்கு தாய் தகப்பனார் இருக்கிறார்கள். அவர்கள் மனைவியோடு பிறந்தவர்கள் உண்டு, என்னோடு பிறந்தவர்களும் இருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கைகளில் சில நேரம் ஏற்படுகிற சில காரியங்கள் பிராக்டிக்கலா சொல்றேன், கொஞ்சம் யோசிப்பார். ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு நல்ல ஒரு விழா, அது திருமணமோ அல்லது பிறந்த நாளோ அல்லது ஏதோ ஒரு நாள் வீடு சம்பந்தப்பட்டதோ ஏதோ ஒன்று, அங்க போற இடத்துல நமக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. சிலரால் ரொம்ப உருன்னு இருப்பாங்க. எதுக்கு? எனக்கு இப்படி எடுத்துக்கணும், இப்படி செய்யணும். சண்டை போடணும்னு நினைக்கிறவன் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடும் இல்லையா? நாம அப்படி இருக்க கூடாது. நம்மள அவங்க மதிக்கிறாங்க மதிக்கல, நம்மை வசனம் சொல்லுது, இயேசு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 5வது அதிகாரத்துல வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதுல ஆவியில் எளிமையுள்ளவர்கள், 3வது வசனம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனம் வாசித்தாங்க. ஆவியில் எளிமை நமக்கு இருக்கா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்ப இந்த வசனத்தோட எதிர்ப்பதான் என்ன? ஆவியில் பெருமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை இல்லாதவர்கள் அபாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு என்ன யோசிக்கிறீங்க? கிடையாது. ஆமாவா இல்லையா? அப்போ எனக்குள் ஒரு எளிமை, அதாவது தாழ்மை, அந்த தாழ்மை எனக்குள் உண்டாகும் பொழுது நான் என்ன செய்வேன்? என்னை அவன் மதிக்கிறான் மதிக்கல, உலகத்தினுடைய நடைமுறை சொல்லுது, மதியாதார் தலைவாசல் மிதியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, எப்பா ஆவியில எளிமையா இருந்தீன்னா
உனக்கு தான் யா பரலோகம். ஏன் தெரியுமா? ஒரு பாட்டு, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவானிலும் அதை இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, எங்களுக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவனிடத்துல கிருபை தங்கும். இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆமென். எவ்வளவு தாழ்மையா இருக்கும், எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கும், எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்குள்ள மனதுருக்கம் வருது, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியில எளிமை நமக்குள்ள உண்டாயிருக்கு. எளிமை. வருஷம் கிறிஸ்துமஸோட பாடிருக்கோம், ஏழ்மை கோலமானார் அப்படின்னு பாடிருக்கோம். நாம எப்படி இருக்கோம்? அதுக்காக ஏழையா இருங்க அப்படி சொல்லல, தரித்திரரை உயர்த்தும்படி அவர் ஐஸ்வர்யவான்களாய் நம்மை மாற்றும்படி ஏழ்மையானார். சரிதான். என்னுடைய குணம் என்ன? தாழ்மையில வந்தாரே, தாழ்மையில வந்தாரே, அவரை பின்பற்றுகிறவனாக நாம் மாறினா, நான் மற்றவங்க பேசுறாங்க பேசல, மற்றவங்க எனக்கு எதிராக நிக்கிறாங்க நிக்கல, இயேசு அதுக்குமே நிறைய சொன்னார். அதே 5வது அதிகாரத்தில் மத்தேயு 5 வாசிக்கும் பொழுது 44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 43 சொல்றேன், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகள், சற்று நிதானித்து பாருங்க, நாம எப்படி இருக்கோம்? நம்மளை துன்பப்படுத்துறவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோம்? ரொம்ப தூரத்துல இருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் அதை செய்வாங்க, உங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் அதை செய்வாங்க. நம்முடைய வாழ்க்கையில அநேக துயரங்கள், நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், நெருக்கடிகள் உண்டாயிருந்தால் நம்முடைய செயல்பாடு என்ன? நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு போதிச்சு நடத்துங்க, என்னை ரிவைவ் பண்ணுங்க, என்னை உயிர்ப்பியும்னு சொல்லி சங்கீதக்காரன் கேட்டான். நாமளும் இன்னைக்கு அதை தான் பார்க்கிறோம். என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எதுலையா உயிர்ப்பித்தல கேட்க போறீங்க? என் சகோதரியே சகோதரனே, எதுல அந்த உயிர்ப்பித்தல கேட்க போறீங்க? உங்களுடைய ஆவிக்குள்ள உங்களுடைய விடுதலைகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற மாற்றம் கேட்கலாம். என் வீட்டுக்காரர் ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, நீங்க
வாய் அடக்கி இருந்தீங்களா? நிறைய பிரச்சனைக்கு காரணம் இந்த அம்மா வாய் மூடாதுதான். பொறுமையா இருக்க தெரியறது இல்லை. பொறுமையா பொறுத்து போகணுங்கிற அந்த எண்ணம் இல்லை. பொறுத்து போய் பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பொறுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில பொறுமையா இருந்து பாருங்க. உங்க வாழ்க்கையில சமாதானத்தை அவர் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில விடுதலை அவர் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில அவர் மாற்றத்தை கொடுப்பார். பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை ரொம்ப அவசியம். ஆண்டவரே, எனக்குள்ள அந்த பொறுமையை, ஆண்டவரே எனக்குள்ள நீங்க சொன்னபடி நான் ஆவியில் எளிமையுள்ளவனாக, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று வசனம் சொல்லுது. ஆண்டவரே, நான் என்னை உயர்த்த விரும்பல, மாறாக நீர் என்னை உயர்த்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏசாயால இப்படி ஒரு வசனம் இருக்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்துகிறதுக்காய் நான் உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லலாமா ஆண்டவரை பார்த்து? ஆண்டவரே, நீரனை உயர்த்தும், நீரனை உயர்த்தும், நீரனை உயர்த்தி ஆளுகை செய்யும், நீரனை உயர்த்தி எனக்கு கிருபையை தார், நீரனை உயர்த்தி எனக்கு உம்முடைய இரட்சணிய கொம்பை என் மேல் ஆண்டவரே வார்ப்பித்து அந்த கொம்பிலிருந்து வருகிற ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் தைலத்தை, அந்த அக்கினியின் தைலத்தை, அந்த மகிமையின் தைலத்தை எனக்குள் அனுப்புவீராக. எனக்குள் அந்த தைலத்தை ஊற்றுவீராக. ஆண்டவரே, என்னை உயிர்ப்பிப்பீராக. எனக்குள் ஒரு மாற்றத்தை தருவீராக. கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும். ஏன் உயிரடையவில்லை? எனக்குள் இருக்கிற மாம்சம் என்னில் மேலோங்கி இருக்கிறது. என்னுடைய மாம்சத்தின் செயல்களிலே ஒரு செயல் அந்த சுயமரியாதைங்கிற அந்த இடத்துக்குள்ள கட்டுக்கோப்பா வந்து நின்னுறது. சுயமரியாதை அவசியம்தான். ஆனா கிறிஸ்துவ மிஞ்சின சுயமரியாதை நமக்கு தேவையில்லை. கிறிஸ்துவ எனக்கு சொல்லி இருக்கிறபடி நம்மளை மதிக்கிறாங்க, மதிக்கல, நம்முடைய செயலை சரி பண்ணி பாருங்க. உங்களுடைய செயலில கவனமா இருந்து பாருங்க. அவங்க உங்களை மதிக்கிறதுக்கு ஏற்ற காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை மதிக்கலன்னா கூட கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா? இந்த மாம்சத்தின் எண்ணங்கள் மரிக்கிற அந்த நாள் என்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் உயிரோடு எழுந்திருக்கிறான். இந்த ஆவிக்குரிய மனுஷன் உயிரோடு இருக்கிறதுனால இந்த ஆவிக்குரியவன், வசனம் சொல்லுது, சகலத்தையும் நிதானித்து அறிகிறான் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஏன் இப்படி நடக்கு? why this is happening like this? ஏன் இப்படி சம்பவிக்குது அப்படின்னு சொல்லி சில காரியங்களை குறித்து நீங்க அதை கரெக்டா கவனிக்க அந்த வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு வந்துட்டாலே அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் வந்துச்சு. ஆனா எப்ப இந்த வெளிப்பாடு வருது எப்ப இந்த வெளிப்பாடு வருது? அது தேவன் நமக்கு தருகிற, தேவன் அந்த பொறுமையை எனக்குள் வைக்கும் பொழுது, தேவன் தருகிற அவருடைய கிருபையின் அதிகாரங்களை எனக்குள்ளே கொடுக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு வெளிப்பாடு உண்டாகிறது. எனக்குள்ளே, ஆண்டவரே இது இதனாலதான் சம்பவிக்குதா? உடனே என்ன செய்வேன்? நான் இருதயத்துக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட ஒருவேளை பிரிவினையா யாராவது பேசுற சூழ்நிலை நம் இருதயத்தை பாதிக்கிறபடி ஒரு சொல்லு விழுந்துட்டு என் இருதயம் சுக்குநூறா உடைஞ்சிச்சு. இப்படி போய் பேசிட்டாங்களே, அப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி எனக்கு விரோதமா நடந்துட்டாங்களே, இப்படி நம்ம நினைச்சு அதை போட்டு வருத்தப்பட வேண்டியதில்லை. மாறாக, ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எதற்காய் அனுமதித்தீர்? ஏன் இது சம்பவிக்கிறது? இந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவை எனக்கு தாரும். இந்த காரியத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை எனக்கு தாரும். என்னை உயிரடைய செய்யத்தக்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் மாம்ச ரீதியா முடிவெடுக்க விரும்பல, நான் மாம்சத்தின் அடிப்படையில் செயல்பட விரும்பல. மாறாக உங்க சித்தப்படி, உங்க சித்தப்படி, உங்க சித்தத்தை நான் செயல்படுத்துறவனா? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே அப்பா, நீங்க போதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில தானே சங்கீதக்காரன் கேட்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நானும் அதை கேட்கிறேன்ப்பா. உங்களுக்கு பிரியமானது என்ன? உங்களுக்கு பிரியமானது என்ன? அதை நான் செய்யறதுக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபையை செய். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உமது தயவை தாரும் ஆண்டவர். ஆண்டவரே,
உம்முடைய தயவுள்ள சித்தப்படி என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். கேட்கலாம் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும். என் வாயின் வார்த்தையில நான் கவனமா இருக்கேன், என்னுடைய செயல்களில் நான் கவனமா இருக்கேன். எல்லார் மேலையும் நான் அன்பு செலுத்துற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க, எனக்கு தாங்க ஆண்டவரே. இப்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை தாங்க, அந்த தயவை தாங்க. உம்மோடு இணைஞ்சிருக்க உதவி செய். நான் நடக்க வேண்டிய வழி உமக்கு பிரியமான வழி. நாங்கள் வாசித்தோமே, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள், புத்திரராய் இருப்பீர்கள். ஆமென். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறது போல நீங்களும் இப்படி செய்வதனால் உங்கள் பரலோகத்தின் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். ஆமென். அந்த எதிர்த்து நிற்கிற, எதிர் பேசுகிற, எதிர்த்து செயல்படுகிறவங்களுக்காக நான் ஜெபிக்கணுமே ஆண்டவரே. அவர்கள் ரட்சிப்புக்காக, அவர்கள் சத்தியத்தை அறிகிறதுக்காக ஜெபிக்கணுமேயா ஆண்டவரே. கர்த்தருடைய தயவு பெருகட்டும். எனக்குள் ஒரு சரியான மனம் திரும்புதல், எனக்குள் ஒரு தெளிந்த புத்தி இருக்கணுமேப்பா. உம்முடைய ஆவியை, வசனம் சொல்லுது, நாங்க பார்த்த வசனத்தின்படி, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. யாரெல்லாம் கேட்பீங்க? உங்க வலது கையை பரலோகத்துக்கு நேரடிட்டு சொல்வீங்களா? ஆண்டவரே, நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையிலே மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ள, இந்த காரியத்தில் நான் அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள, இந்த வசனங்களின்படி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நான் அனுபவிக்க, இந்த வசனங்களின்படி நான் செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிபூர்ணமா அர்ப்பணிக்கிறேன். இப்படி அர்ப்பணிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஜெப வீட்டில் இருக்கிறவர்களையும், ஆன்லைன்ல இருந்து தங்களை அர்ப்பணிச்ச ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க ரத்தத்துக்குள்ள மூடுங்க, உங்க ரத்தத்துக்குள்ள மூடுங்க, உங்க ரத்தத்துக்குள்ள மூடுங்க. விடுதலையை கொடுங்க, மாற்றத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. சமாதான காரணர் கூடவே இருக்கும்படியாய், சமாதான காரணர் விடுதலையை கொடுக்கும்படியாய், சமாதான காரணர் மாற்றத்தை கொடுத்து அனுக்கிரகத்தை தரும்படியாய் வேண்டி ஜெபிக்கிறேன். இந்த வருஷம் நிகதமான சேக்கின்தோரோ மகதனால் அகதியாந்தனா உம்முடைய நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் மாறட்டும். கர்த்தர் விடுதலையை தார், கர்த்தர் நீர் விடுதலையை தார், கர்த்தர் நீர் விடுதலையை தார், கர்த்தர் நீர் விடுதலையை தாரும் ஐயா. சமாதானத்தை தாரும். இந்த நேரத்தில் தங்களை அர்ப்பணிச்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உடைய நன்மைகள் விளங்கட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும். அர்ப்பணிச்ச ஒவ்வொருவரையும் உங்க ரத்தத்துக்குள்ள மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். அப்பா கிருபையாயிரும்.